Hi students, welcome back to New and to Learn. Standard 8th History 4th chapter மக்களின் புரட்சி 141 question. 1857 ஆண்டு பெரும் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது எது? ஆன்சர் தேர்ட் ஒன், கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள். 142, இந்துக்கள் புனிதமாக கருதும் விலங்கு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், பசு. 143, இஸ்லாமியர்கள் வெறுக்கும் விலங்கு. ஆன்சர் செகண்ட் ஒன், பன்றி. 144, என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்த தனது உயர் அதிகாரியை சுட்டுக் கொண்டவர். ஆன்சர் தேர்ட் ஒன், மங்கள் பாண்டே. 145, மங்கள் பாண்டே எந்த படைப்பிரிவை சார்ந்தவர்? ஆன்சர் ஃபோர்த் ஒன், பராக்பூர். 146, வெளிப்படையாக பெரும் புரட்சி தோன்றிய இடம். ஆன்சர் செகண்ட் ஒன், மீரட். 147, பொறுத்துக. பகதூர் ஷா பேரரசராக அறிவிக்கப்படுதல். 11/5/1857, மீரட் புரட்சி. 10/5/1857, மங்கள் பாண்டே எதிர்ப்பு. 29/3/1857, டெல்லி ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்படுதல். 29/1857. ஸோ அந்த சாய்ஸை கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 148, 1857 ஆண்டு புரட்சியாளர்கள் யாரை பேரரசராக அறிவித்தனர்? ஆன்சர் செகண்ட் ஒன், பகதூர் ஷா. செகண்ட். 149, ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுப்படி மாபெரும் புரட்சியில் கலந்து கொண்டவர்களில் மிகவும் துணிச்சலானவர் யார்? ஆன்சர் ஃபோர்த் ஒன், லட்சுமி பாய். 150, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? இதில் எல்லாமே ரீட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கரெக்டு தான். ஃபோர்த் ஒன் மட்டும்தான் தவறானது. ராஜாராம் மோகன் ராய் புரட்சியை எதிர்த்தார். 151, மாபெரும் புரட்சி நடைபெற்ற போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? ஆன்சர் செகண்ட் ஒன், கானிங். 152, கீழ்கண்ட எந்தெந்த பிரதேசங்களில் இருந்து கானிங் பிரபு படைகளை வரவழைத்தார்? ஆன்சர் பார்த்துட்டோம்னா இதில் சென்னை கரெக்டு, மும்பை கரெக்டு, சீனா கரெக்டு, ஸ்ரீலங்கா கரெக்டு. ஸோ இதில் என்ன, தென்னாப்பிரிக்கா, அதே மாதிரி வங்காளம், இதை தவிர மற்றதில் எல்லாமே கூட்டிருக்காரு. ஸோ சாய்ஸில் பார்த்துட்டோம்னா தேர்டு ஒன். 153, சர் காலின் கேம்பல் என்பவர் கீழ்கண்ட யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் நானா சாஹிப் அண்டு கான் பகதூர் கான், ரெண்டு பேருமே உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 154, பொறுத்துக. பகதூர் ஷா நாடு கடத்தப்பட்டார். கன்வர் சிங் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். நானா சாஹிப் நேபாளத்திற்கு தப்பி சென்றார். தாந்தியா தோபே கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். ஸோ சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 155, நேபாளத்திற்கு தப்பி சென்று மறைந்து வாழ்ந்த புரட்சியாளர்கள் இவர்களில் யார்? ஆன்சர் ஹஸ்ரத் மஹால் அண்டு நானா சாஹிப், ஃபர்ஸ்ட் உள்ள ரெண்டு பேரும். ஸோ தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 156, போரின் போது இறந்த புரட்சியாளர்கள் இவர்களில் யார்? ஆன்சர் பார்த்தா லட்சுமி பாய், கான் பகதூர் கான், கன்வர் சிங், இந்த மூணு பேருமே அப்படி தான் போரின் போது இறந்த புரட்சியாளர்கள். ஸோ ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 157, பெரும் புரட்சி நடந்த இடங்களையும் அதை அடக்கிய தளபதிகளையும் பொறுத்துக. லக்னோ ஹென்ரி லாரன்ஸ், பீகார் வில்லியம் டைலர், ஜான்சி ஜெனரல் ஹக்ரோஸ், ஃபரைலி சார் காலின் கேம்பல். ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 158, அயோத்தியின் ஆட்சியாளராக இருந்தவர் யார்? ஆன்சர் தேர்ட் ஒன், பேகம் ஹஸ்ரத் மஹால். 159, கீழ்காண்பவர்களில் யார் பெரும் புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு உதவவில்லை? ஆன்சர் ஃபோர்த் ஒன், முகலாயர்கள். 160, பெரும் கலகம் தோல்வியடைந்ததற்கான காரணம் ஆராய்க. அதில் 4 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 சாய்ஸையும் பார்த்துட்டோம்னா இதில் ஃபஸ்ட்டு உள்ளது செகண்டு தேர்டு, இந்த மூணுமே என்ன தான் சரியானது. ஃபோர்த் ஒன் மட்டும் தான் தவறானது. ஸோ இதில் சாய்ஸ் ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். எல்லாம் மார்க் பண்ணிவிட்டோம், ஃபினிஷ் கொடுத்துக்கலாம்.